வணக்கம். பாலச்சந்திரன் பேசுகிறேன். என்னுடைய நண்பர்களாகிய உங்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபம் இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு நம்மை இட்டுச் செல்வது. நம்முடைய நாட்டில் எத்தனை இருட்கள் இருந்தாலும் ஒவ்வொரு சமயத்திலும் அந்த இருளை விலக்கிச் செல்வதற்கென்று ஒளிக்கீற்றுகள் தோன்றிக் கொண்டுதான் இருக்கின்றன. இதுதான் இந்தியாவின் உலகின் ஆன்ம பலம். எனவே இருக்கின்ற தீமைகள் அல்லவை ஒழிந்து நல்லவை இடம்பெறும், அழிவு அழிந்து ஆக்கம் நிலைபெறும் என்று அனைவரும் நம்புவோம். இப்படி நம்புகின்ற அதே சமயத்தில் இருக்கின்ற குறைகளை திரும்ப திரும்ப நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டியது இன்றியமையாதாகிறது. ஏனென்றால் நம்மிடம் குறைகள் இருக்கின்றன என்று தெரியும் பொழுதுதான் அந்த குறைகளை நீக்க வேண்டும் என்ற மனப்பான்மையும் நமக்கு உருவாகும். 3 நாட்களுக்கு முன்னால் நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மிகுந்த மகிழ்வுடன் சில ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் ஜிஎஸ்டி மட்டுப்படுத்தியதால், வரியை குறைத்ததால் பொதுமக்களுக்கு பலன் போய் சேர்ந்திருக்கின்றது என்று கூறினார். அதன் காரணமாக மக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்று கூறினார். நேற்று ஒரு தீபாவளி வாழ்த்து எனக்கு தனிப்பட்ட கோபாலன் ஜி என்று அழைத்து பிரதமரிடம் வந்தது. கோடிக்கணக்கான பேருக்கு இதுபோல் போயிருக்கிறது என்பதில் எனக்கு எந்த விதமான ஐயமும் இல்லை. அந்த வாழ்த்திலும் கூறப்பட்டிருந்தது, இப்பொழுது பல தூரதூரங்கள் இருக்கின்ற மாவட்டங்களில் கூட ஒளியேற்றப்படுகின்றது. ஏனென்றால் நக்சலிசம் குறைந்திருக்கின்றது என்று ஒரு சாதனையாக குறிப்பிட்டிருந்தார். அடுத்தது ஆபரேஷன் சிந்தூர் மிக பெரும் வெற்றி என்று கூப்பிட்டிருந்தார். அடுத்தது இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பின் மூலம் மக்கள் தங்கள் சேமிப்பை அதிகப்படுத்தி இருக்கின்றார்கள் என்று கூறியிருந்தார். எனக்கு என்ன அச்சம் என்றால், உண்மைக்கு பதிலாக பொய்களை திரும்ப திரும்ப கூறிக்கொண்டிருப்பதனால் அது உண்மை ஆகிவிடாது. ஆனால் இதைத்தான் இந்த அரசு திரும்ப திரும்ப கூறிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய நிதியமைச்சருக்கும் நம்முடைய பிரதம மந்திரிக்கும் என்னுடைய ஒரே கேள்வி, இன்று நீங்கள் ஜிஎஸ்டி வரியை குறைத்திருக்கிறீர்கள் அல்லவா, அதற்கு என்ன பொருள்? இதுதான் சரியான வரி. ஏழை எளியவருடைய அன்றாட வாழ்க்கையில் தேவைப்படும் பொருட்களில் எல்லாம் 18 விழுக்காடு போன்ற வரிகள் நீக்கப்பட்டு 5 விழுக்காடு என்ற அளவிற்கு குறைக்கப்பட்டிருக்கிறது என்றால் இதுதான் சரியான வரி. அப்படியானால் ஏறக்குறைய இதற்கு முந்தைய 10 ஆண்டுகளில் சில லட்சம் கோடி ரூபாய்களை அரசு வசூலித்திருக்கிறதே. இது அரசின் வன்முறை இல்லையா? அரசின் கொள்ளை இல்லையா? மக்களிடமிருந்து நீங்கள் பெற்ற பணம், மக்களுக்கு சொந்தமான பணத்தை தானே மக்களிடமிருந்து வாரி சுருட்டி இருக்கின்றீர்கள். எனவே இன்று பெருமை அடிப்பதற்கு என்ன இருக்கிறது? நாங்கள் வரியை குறைத்து விட்டோம், மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் என்று. வரியை நீங்கள் முதலில் ஏன் கூட்டினீர்கள்? தேவையற்ற அளவிற்கு ஏன் கூட்டினீர்கள்? இப்படி கேட்கும் பொழுது என்ன தெரியுமா பதில் வரும்? நாங்கள் எதுவுமே செய்யவில்லை, ஜிஎஸ்டி கவுன்சில் தான் இதையெல்லாம் செய்தது. அப்படியானால் வரியை குறைத்ததும் ஜிஎஸ்டி கவுன்சில் தானே? அதற்கும் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு நீங்கள் பெருமையை கொடுக்க வேண்டியதுதானே? உண்மை என்னவென்றால் ஜிஎஸ்டி கவுன்சிலில் உள்ள எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு ஓட்டு தான். அந்த ஓட்டுக்கான மதிப்பு ஒரே மதிப்பு தான். அது கோவாவாக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும். இதை தவிர ஒன்றிய அரசுக்கு என்று ஒரு மதிப்பீடு, ஒரு மதிப்பெண் உண்டு. இப்ப இந்த ஒன்றிய அரசுடைய மதிப்பெண் உடனடியாக 30 விழுக்காட்டுக்கும் மேலே, உடனடியாக எனக்கு புள்ளிவரம் தெரியவில்லை. இந்த ஒன்றிய அரசின் மதிப்பெண் எவ்வளவு இருக்கிறதோ, ஓட்டு உரிமை எவ்வளவு இருக்கிறதோ, அந்த ஓட்டு உரிமையோடு பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களுடைய ஓட்டு உரிமையும் சேர்த்து வைத்து பார்த்தால் இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் அவர்கள் நினைத்ததை சாதித்து விடுவார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படியானால் ஜிஎஸ்டி கவுன்சிலின் பக்கம் போய் சொல்லுவது, ஜிஎஸ்டி கவுன்சில் மேல் பழியை போடுவது, இது எல்லாமே வேண்டாத வேலை, பொய்மை, கொஞ்சம் கூட கலப்படம் இல்லாத பொய். அந்த காலத்தில் கிராமத்தில் சொல்லுவாங்க, ஜமுக்காலத்தில் வடிகட்டின பொய் அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட பொய் இது. அப்ப நீங்க மக்கள்கிட்ட இருந்து இத்தனை லட்சம் கோடி ரூபாயை கொள்ளை அடிச்சிட்டு அரசாங்கம் இன்னைக்கு மக்கள்கிட்ட நாங்க திருப்பி கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா, இத்தனை நாள் அடிச்ச கொள்ளையை எப்ப திருப்பி கொடுக்க போறீங்கன்னு கேட்போம்ல. அதுக்கு இது வரைக்கும் பதிலே இல்லை. சரி, ஒண்ணு. அடுத்தது நக்சலிசம் குறைஞ்சிருச்சுன்னு பெருமைப்படுறாரு. வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்திருக்கிறது. வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிக்க இந்த தீவிரவாத இயக்கங்களின்பால் இளைஞர்கள் செல்லும் உணர்வு தவிர்க்க முடியாததாகிவிடும். அது தவறு, அதனால் தவிர்க்க முடியாததாகிவிடும். பல ஆண்டுகளுக்கு முன்னால், ஏறக்குறைய 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால்
காங்கிரஸ் ஆண்டு கொண்டிருந்த பொழுது, தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்த பொழுது, இங்கு வேலையில்லா திண்டாட்டம் இருந்த பொழுது திரு அண்ணாதுரை அவர்கள் மிக அழகாக 2 முற்றுச் சொற்றொடர்களில் அவர் என்ன சொன்னார்? வீதியோரங்களிலே வேலையற்றதுகள், அவர் வேலையற்றவர்கள்னு சொல்லல, அகிரணையை பயன்படுத்தினார். வீதியோரங்களிலே வேலையற்றதுகள், வேலையற்றதுகளின் உள்ளங்களிலே வீணான சிந்தனைகள். அதனால இன்னைக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்கு. விவசாயியுடைய நெட் இன்கம் கூடல, இந்த 12 வருஷத்துல கூடல, சில ஏரியால குறைஞ்சிருக்கு. இதுதான் உண்மை. விவசாயியோட வருமானத்தை இரட்டிப்பாக்கும்னு சொன்னீங்க. வில்லேஜில் வந்து நக்சல் ப்ராப்ளம் ஜாஸ்தி ஆகுது. அங்க விவசாயிகள் தற்கொலை நடக்குது. விவசாயிகள் தற்கொலைக்கு பல காரணம் இருக்கு. ஆனா அந்த பல காரணத்தில் முதன்மையான காரணம் வந்து என்ன? அவங்களுடைய வருமானம் போதல. அந்த காரணம் ஒரு குடும்ப சண்டை, தகராறு, இந்த மாதிரி காரணங்களும் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஆனா முதன்மை காரணம், மிக அதிகமான பேர் தற்கொலை ஆவதற்கு காரணம் அவர்களுக்கு வருமானம் போதவில்லை என்பதுதான். உலகிறவன் கணக்கு பார்த்தா உலக கூட மிஞ்சாதுன்னு அந்த காலத்திலேயே சொன்னாங்க. அது இன்னும் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது உண்மை. அதனால வெத்து வேட்டு பேச்சு பேசாம உண்மையில என்ன நடக்குதுன்னு பார்த்து அதை எப்படி முன்னேற்றுறதுன்னு யோசிக்கணும். இந்த கவர்மெண்ட் அது மாதிரி யோசிக்கிறதே இல்லை. கோஷங்களை வைத்து ஆண்டு விடலாம் என்று நினைக்கின்ற அரசாக இந்த அரசு இருக்கின்றது. அச்சாதீன் ஆரையன் அப்படின்னு சொன்னாங்க. நல்ல நாள் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு குடுகுடுப்ப பேசுற மாதிரி பேசினாங்க. அடுத்து அமிர்தக்கால் ஆரையன் அப்படின்னு அடுத்து சொன்னாங்க. இப்ப என்ன சொல்றாங்க? 2047 நம்ம வல்லரசு ஆயிடுவோம். சுவாமி, இன்னைக்கு 2025 22 வருஷம் கழிச்சு என்ன நடக்குது பத்தி இன்னைக்கு ஏன் பேசுறீங்க? நாளைக்கு நம்ம ஜனங்களுக்கு என்ன நடக்கும், என்ன நடக்கணும் அப்படிங்கறது பேசுறது தானே ஒரு சரியான அரசா இருக்க முடியும். அதை பற்றி உங்களுக்கு கவலை கிடையாது. ஏழை எளியவர்களுடைய நலனை பற்றி காப்பதாக, அவர்களுக்கான செயல் திட்டங்களை வகுப்பதாக இந்த அரசு இல்லை அப்படிங்கிறது ரொம்ப கசப்பான ஒரு உண்மை. சிறு குறு தொழில்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறத பத்தி ஒயிட் பேப்பர் கொடுக்கவே மாட்டாங்க. பண வீக்கத்தை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு பண மதிப்பிழப்பு பண்ணாங்களே, அதுல இந்த நாட்டுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டது? பேஸ் எக்கானமி, சிறு குறு தொழில் வந்து யாரு? அவங்க தான் பிரமிடுடைய அடித்தளம். அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்கிற பத்தி சொல்ல மாட்டாங்க. கொரோனா சமயத்தில் எந்த மாதிரி கொரோனாவை ஹேண்டில் பண்ணாங்கிறத பத்தி இன்னைக்கு வரைக்கும் பேசல. உலகத்திலேயே சாதனை புரிஞ்சோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ட்ரம்ப் மிரட்டணும்னு பயந்து போய் மாத்திரை அனுப்பினவர் தான் நம்ம பிரதம மந்திரி. இதுதான் உண்மை. உண்மைக்கு இங்க இடம் இல்லை. பொய்மைகள் தான் இங்கு உலவி கொண்டிருக்கின்றன. மிக துரதிருஷ்டவசமானது. சரி, இதெல்லாம் தவிர இன்னொன்னு, ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி. நேரம் என்ன சொன்னாங்க? பாகிஸ்தான் வந்து கெஞ்சோ கெஞ்சின்னு கெஞ்சிச்சு. இந்த வார்த்தை இவர் தான் பயன்படுத்தினார். பாகிஸ்தான் கெஞ்சோ கெஞ்சின்னு கெஞ்சிச்சு. நான் கேட்டது ஒரே கேள்வி, அந்த ஆபரேஷன் சிந்தூர் நடக்கிற வரைக்கும் நான்லாம் வந்து எல்லாத்தையும் என்னுடைய நண்பர்கிட்ட சொன்னேன், எது எப்படி நடக்குதுங்கிறத பத்தி பேசக்கூடாது. நம்முடைய நாடு, என் நாடு, இன்னொரு நாடு, இந்த 2 பேருக்கு இடையில வந்து ஒரு போர் நடக்கும்போது என் நாட்டின் பக்கம், என் நாட்டை நடத்துகின்ற அரசின் பக்கம் தான் நான் இருப்பேன். அப்படிதான் நம்ம இருக்கணும். 5 நாள் கழிச்சு போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க கேள்வி எல்லாம் கேட்டோம். நான் கேட்டேன், இத்தனை நாள் வந்து நீங்க வந்து கெஞ்சோ கெஞ்சுன்னு கெஞ்சிச்சு, நீங்களே 2 விஷயம் அவங்ககிட்ட கேட்டுக்கலாம்ல. கெஞ்சுறவங்ககிட்ட, இந்த பகல்காம்ல வந்து தீவிரவாதி வந்தானே, அவனை பிடிச்சு கொடு, உனக்கு தெரியாமல வந்தா, எங்க இருக்கான்னு சொல்லி தெரியும்ல, அவனை ஹேண்ட் ஓவர் பண்ணு. அடுத்து, எங்க காஷ்மீர்ல ஆக்குபை பண்ணி இத்தனை நாள் உட்காந்துருக்கீல, காலி பண்ணிட்டு போ. இந்த 2 ஏன் கேட்க முடியல? அப்போ ட்ரம்ப் திரும்ப திரும்ப சொல்றாரு, நான் தான் போரை நிப்பாட்டினதுக்கு உதவினேன், நான் தான். அவர் பாவம் 8 போரை நிப்பாட்டினு என்ன எனக்கு நோபல் பரிசு கிடைக்குன்னு அவரு ஒருவங்க புலம்பிட்டு இருக்காரு. அது வேற கதை. ஆனா அந்த ட்ரம்ப் சொன்னதுல கொஞ்சமாவது உண்மை இருந்துச்சா இல்லையா? அப்படி உண்மை இல்லைன்னா எதுக்காக 5வது நாள் போரை நிறுத்தினீங்க? ஆபரேஷன் அடுத்து இன்னொன்னு என்ன சொன்னீங்க? அடுத்தது மறுபடியும் இந்த மாதிரி ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் வந்துச்சுன்னா சும்மா இருக்க மாட்டோம், மறுபடியும் இது மாதிரி ஒரு போர் நடத்துவோம். பொருளாதாரம்னு ஒன்று இருக்கு, அது ரொம்ப முக்கியம். பொருளிலாருக்கு இவ்வுலகு இல்லை, வள்ளுவர் சொன்னது. இந்த பொருளாதாரத்தின் அடிப்படையில் பெஹல்காம் மாதிரி ஒரு ஆபரேஷன் நடத்துறதுக்கு பாகிஸ்தானுக்கு 1 கோடி 2 கோடி ரூபா போதும். பெஹல்காம் மாதிரி ஒரு ஆபரேஷன் நடத்துறது, சத்தமுடம் வர வேண்டியது, ஆயுதத்தை அரேஞ்ச் பண்ண வேண்டியது. இங்க வந்து இன்னசென்ட் பீப்புள், எந்த விதமான தவறும் செய்யாத அப்பாவி டூரிஸ்டை வந்து சுட்டு கொண்டுட்டு போயிட வேண்டியது. இதுக்கு அவங்களுக்கு வந்து மொத்தமே 1 கோடி 2 கோடி ரூபா ஆகும். இந்த போர்ல நமக்கு எவ்வளவு செலவழிஞ்சது? பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் செலவழிஞ்சது. அப்போ மூட்டைப்பூச்சியை கொளுத்துறதுக்கு, மூட்டைப்பூச்சியை அழிக்கிறதுக்கு வீட்டையா கொளுத்துவீங்க? நீங்க என்ன செய்யணும்? உங்ககிட்ட வந்து RAWன்னு ஒரு அமைப்பு இருக்கு. அந்த RAW அமைப்பின் மூலமாக நீங்க வந்து அன்னைக்கு என்ன சொன்னீங்க? ஆபரேஷன் சிந்தூர் சமயத்தில் எங்கெங்கெல்லாம் தீவிரவாதிகள் கேம்ப் இருக்கோ அதெல்லாம் போய் டெஸ்ட்ராய் பண்ணோம். அப்ப இத்தனை நாள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுல, ஏன் ப்ரோஆக்டிவ் அதை பண்ணல?
அதை பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் எடுத்திருக்கும்? அதை விட்டுட்டு இது மாதிரி பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவழிக்கணுமா? திரும்ப இது வீராவேசமான பேச்சு வேற. மறுபடியும் நீங்க வந்து பகல்காம் மாதிரி ஒரு அட்டாக் பண்ணா நாங்க மறுபடியும் போர் துவக்குவோம். This does not make any sense, strategic sense or economic sense. இதெல்லாம் இந்த தீபாவளி நன்னாளில் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயங்கள். அடிக்கடி எத்தனையோ தரம் பாரதியார் சொன்ன வார்த்தையை சொல்லியிருக்கேன். நாம் இருக்கும் நாடு நமது என்பதறிந்தோம், இது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம். இந்த பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யும். இந்த நாடு நம்முடைய நாடு, நமக்கு உரிமையான நாடு. இந்த நாட்டின் நலனை பற்றி கேள்வி கேட்கிற உரிமை தெருவோரத்தில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் உண்டு. கேட்கணும், கேள்வியை கேட்கணும். ஆள்றவங்களை பார்த்து கேட்கணும், நீங்கள் எங்களை ஆள பிறந்தீர்களா இல்லை உங்களுக்காக வாழ பிறந்தீர்களா அப்படிங்கிற கேள்வி கேட்கணும். மக்கள் ஒன்று திரண்டு கேள்வி கேட்கும் பொழுதுதான் எந்த அரசு அமைப்பும் யார் அரசாண்டாலும் அவர்கள் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு உள்ளாவார்கள். இல்லை என்றால் பத்திரிகைகளை விலைக்கு வாங்கலாம், ஊடகங்களை விலைக்கு வாங்கலாம், பணக்காரர்களை விலைக்கு வாங்கலாம், பொய்விதமான பிரச்சாரங்களை கூறலாம். மக்கள் எழுந்தால்தான், அமைதி புரட்சி நடத்தினால்தான் மக்களுக்கான உரிமைகள் மக்களுக்கு கிடைக்கும். மீண்டும் இந்த தீபாவளி திருநாளில் எத்தகைய தீமைகள் இருந்தாலும் அத்தகைய தீமைகளை எதிர்த்து நிற்கும் வல்லமை இந்திய மக்களுக்கு உண்டு. அந்த வல்லமையை நாம் செயலில் காட்ட வேண்டிய தருணம் வந்து கொண்டிருக்கின்றது அல்லது வந்து விட்டது என்பதை சொல்லி இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.